ஒரு மனிதனின் ஆகச்சிறந்த அடையாளம் அவனது சொந்த நிலமே. நிலம் என்பது வெறும் மண் அல்ல, அது ஒரு சமூகத்தின் வரலாறு, வாழ்வாதாரம், கலாச்சாரம் மற்றும் எதிர்கால தலைமுறையின் இருப்பு. அந்த வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கேப்பாபிலவு மக்களின் நில உரிமை போராட்டம் என்பது வெறும் காணி பிரச்சனை அல்ல, அது ஒட்டுமொத்த தமிழ் இனத்தின் வாழ்வுரிமை போராட்டம். தங்களின் பூர்வீக மண்ணை இராணுவ ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்க நாளை மீண்டும் ஒரு முறை தங்களின் அமைதி வழி அறப்போராட்டத்தை ஆரம்பிக்கவிருக்கும் கேப்பாபிலவு மக்களுக்கு ஆதரவாக நாம் ஏன் காத்திரமாக குரல் கொடுக்க வேண்டும்? 1. சொந்த நிலம் வாழ்வாதாரத்தினதும் கலாச்சார அடையாளத்தினதும் அடிப்படை. தன் சொந்த மண்ணில் கால் பதிக்க முடியாத மனிதன் தன் முகவரியை இழந்தவனாகவே வாழ்கிறான். கேப்பாபிலவு மக்களின் முதன்மை வாழ்வாதாரம் அவர்களின் விவசாயமும் கடற்றொழிலும் பனை வளமுமே ஆகும். பல தலைமுறைகளாக அவர்கள் உழுதுண்டு வாழ்ந்த வளமான பூமியை இழந்து நிற்பதால் இன்று தங்களின் பொருளாதார சுயம்சார்பை இழந்து தவிக்கின்றனர். ஒரு மனிதனின் வாழ்வாதாரத்திற்கும் கலாச்சார அடையாளத்திற்கும் அவனது சொந்த நிலமே அடிப்படை. நிலத்தை இழப்பது என்பது ஒரு சமூகத்தின் வேர்களை அறுப்பதற்கு சமம். எமது எதிர்கால தலைமுறையின் அடையாளம் எமது நிலம் என்பதை உணர்ந்து நாம் இவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும். 2. தற்காலிக முகாம் வாழ்வும் மனித உரிமை மீறலும். யுத்தம் முடிவடைந்து பல வருடங்கள் கடந்துவிட்ட நிலையிலும் கேப்பாபிலவு மக்கள் இன்னும் தற்காலிக முகாம்களிலும் உறவினர் வீடுகளிலும் வாடகை வீடுகளிலும் அகதிகளாக வாழும் அவலம் தொடர்கிறது. சொந்த நாட்டிலேயே தங்களின் சொந்த நிலத்திற்காக மக்களை வீதியில் இறங்கி போராட வைப்பது மிக மோசமான மனித உரிமை மீறலாகும். பல வருடங்களாக தற்காலிக முகாம்களிலும் உறவினர் வீடுகளிலும் வாழும் மக்களின் நிலங்கள் அவசரமாக அவர்களிடம் முழுமையாக ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பது அடிப்படை மனித உரிமை. இது ஏதோ அரசாங்கம் தரும் சலுகை அல்ல, அது மக்களின் அசைக்க முடியாத உரிமை. 3. சர்வதேச சமூகத்தின் கவனத்தை ஈர்க்கும் அமைதி வழி போராட்டம். நாளை மீண்டும் ஆரம்பமாகவிருக்கும் கேப்பாபிலவு மக்களின் போராட்டம் முற்றிலும் அமைதியான முறையிலும் சர்வதேச சமூகத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையிலும் அமைய உள்ளது. ஆயுதங்கள் மௌனித்த பின்னும் தமிழ் மக்கள் தங்களின் உரிமைகளுக்காக அறவழியில் காந்திய வழியில் போராட முடியும் என்பதை உலகிற்கு காட்டும் போராட்டமாக இது அமைய உள்ளது. இந்த நியாயமான போராட்டத்திற்கு சர்வதேச சமூகத்தின் அழுத்தமும் புலம்பெயர் தமிழ் உறவுகளின் ஆதரவும் தார்மீக ரீதியாக கிடைக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். நிலத்தை இழந்த மக்களின் குரல் உலகெங்கும் ஒலிக்க நாம் தொடர்ந்து நம் ஆதரவை வழங்குவோம். தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்கள் கேப்பாபிலவு மக்களின் இந்த நியாயமான போராட்டத்திற்கு சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் அரசியல் தளங்கள் மூலமாகவும் பலமான ஆதரவு குரலை எழுப்ப வேண்டும். அவர்களின் நியாயமான போராட்டம் வெற்றி பெற்று அவர்கள் தங்களின் சொந்த மண்ணில் மீளக் குடியேறி நிம்மதியான வாழ்வை வாழ்ந்திட வேண்டும் என்பதே ஒவ்வொரு தமிழ் மகனின், குறிப்பாக அடங்காப்பற்று தமிழனின் எதிர்பார்ப்பு. இது அடங்காப்பற்று தமிழன் யூடியூப் சேனல். எமது மண்ணுக்காகவும் எமது மக்களுக்காகவும் என்றும் ஒலிப்போம். நன்றி, வணக்கம்.